ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ், கீ ஃபீச்சர்ஸ், அப்புறம் யாரெல்லாம் இந்த கார்டு வாங்கலாம், அப்ளை பண்ணலாம், வாங்கலாமா வேண்டாமான்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இது லிமிட்டட் டைம் ஆஃபராக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கொடுக்குறாங்க. ஏர்லியராக பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் மட்டும் ஆனுவல் ஃபீ ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஒரு 1,50,000 நம்ம இயர்லி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம இந்த ஆனுவல் சார்ஜ் வேவேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 500 rupees கிட்ட நம்மளுக்கு சார்ஜஸ் இருந்துச்சு. இப்போ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா 5% கேஷ்பேக் தராங்க. ஸோ இது கேஷ்பேக்காக தராங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. இது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா அந்த ப்ராடக்ட் இந்த ரெண்டு இதுலேயுமே வாங்கினா நம்மளுக்கு 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் 4% கேஷ்பேக் ஸ்விக்கி, ஊபர், டாட்டா ஸ்கை, கல்ட் ஃபிட், அப்புறம் பிவிஆர். ஸோ இந்த ஆப்லலாம் நீங்கள் போய் நம்ம புக் பண்ணாலும் ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு 4% கேஷ்பேக்காக தராங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸும் சரி, இல்லை ஆஃப்லைன் பர்ச்சேஸும் சரி, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஏதாவது பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கு 1.5% கேஷ்பேக் தராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அமேசான்லேயும் இந்த மாதிரி கார்டெலாம் இருக்குது. பட் அதில் 1% தான் கொடுப்பாங்க வேறு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும். பட் இதில் பார்த்திங்கன்னா 1.5% தராங்க. ஸோ இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கீ பெனிஃபிட்ஸ் முக்கியமானது 5% கேஷ்பேக்காக தராங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. 4% முக்கியமான ஸ்விக்கி, ஊபர், பிவிஆருக்கு தராங்க. 1.5% கேஷ்பேக் மற்ற எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே சரி அதர் தென் ஃப்ளிப்கார்ட், அப்புறம் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் ஏதாவது ஸ்டோரில் வாங்கினாலும் உங்களுக்கு 1.5% கேஷ்பேக் தராங்க. ப்ளஸ் 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லாக் அக்சஸ் விசிட் தராங்க. அது நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 1% ஃபியூல் ஸ்டோரேஜ் வேவேர் பண்ணுறாங்க, 500 per month. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டில் எந்தெந்த இதுக்கெல்லாம் கேஷ்பேக் எலிஜிபிள் இல்லை பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரோல், டீசல் அதெல்லாம் போட்டோம்னா ஸோ அங்கே போய் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்கெலாம் கேஷ்பேக் வராது. அது போக ஃப்ளிப்கார்ட்டில் கிஃப்ட் கார்டு வாங்குறது, அந்த மாதிரி மிந்த்ரா பிளாட்ஃபார்மில் கிஃப்ட் கார்டு வாங்குறதுக்கெலாம் கிடையாது. இஎம்ஐ டிரான்சாக்ஷனு கிடையாது. நம்ம முதல்ல பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்கும் கேஷ்பேக் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், அதுக்கு கேஷ்பேக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம் இஎம்ஐ டிரான்சாக்ஷனை, கேஷ்பேக்கை ரிவர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட வேலெட்டை லோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணோன்னா அதுக்கும் கேஷ்பேக் கிடையாது. அதுக்கப்புறம் கோல்டு ஐட்டம்ஸ் எங்கேயாவது ஸ்டோரில் போய் நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கும் கிடையாது. அப்புறம் அட்வான்ஸ் கேஷ் எடுக்கிறோன்னா கிடையாது. பேமெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், சில கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை நம்ம இதில் பே பண்ணோன்னா அதுக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆஃப் கார்ட் ஃபீஸ் அண்ட் அதர் கார்ட் சார்ஜஸ். ஸோ இன்னொருத்தரோட கிரெடிட் கார்டு பில் கட்டுறதுக்கு இந்த கார்டு மூலமாக பண்ணோன்னா அதுக்குமே கிடையாது. அது போக பார்த்திங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்ஸாக இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஆனுவல் சார்ஜ் இல்லை, அதுதான் ஒரு முக்கியமான பெனிஃபிட் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டோட லிமிட்டட் பீரியட் ஆஃபர். அது போக ஒரு 2,500 வெல்கம் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி லாக் அக்சஸ் ஒரு 4 குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. பட் அந்த வெல்கம் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானா, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 1000 ஃப்ளிப்கார்ட் வவுச்சராக கொடுத்துருந்தாங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இல்லை. இப்போ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுனோடனே பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா 15% கேஷ்பேக் மிந்த்ராவில் கொடுக்குறாங்க, கானா 900,
அது போக 5 லைஃப் அப்புறம் ப்ளம் குட்னஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளிப்கார்ட் வச்ச மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட், கேஷ்பேக் வெஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக்னால் இப்போ 100 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 கேஷ்பேக்காக இருக்கும். ஸோ மந்த் முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அது டோட்டலாக கேல்குலேட் ஆகி அது அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக வந்துடும். ஆனால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிரும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, இதுக்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் காலி ஆயிரும்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்ஸ் வித் டைம் இருக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம். ஆனால் இந்த கேஷ்பேக்கில் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லா ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது கேஷ்பேக். ஸோ அதனால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போய் ஆன்லைனில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி பர்சன். ஸோ மினிமம் அவங்களோட சேல்ரி வந்து 15,000 இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னா அவங்களோட மந்த்லி இன்கம் மினிமம் 30,000 இருக்கணும். இல்லைன்னா ஆனுவல் இன்கம் வந்து 3.5 lakhs இருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா சிம்பிள். அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் அப்ளை நவுன் கொடுத்திங்கன்னா உங்கள் நேம் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அந்த மாதிரிலாம் டீட்டெயில் கேட்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு வீடியோ கால் கேவைசி வைப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து சக்ஸஸாக வீடியோ கால் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலே உங்களோட கார்டு நம்பர், பின், அப்புறம் வேலிடிட்டி நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பின்னும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. உங்களோட ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அப்ளை பண்ண அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப பெனிஃபிட். யாரெல்லாம் வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்லன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இல்லை ரெகுலராக 10% டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலுமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு 5% கேஷ்பேக்காக கிடைக்கும். ப்ளஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ 6 month உங்களுக்கு இதில் தராங்க. இது ரொம்ப பெனிஃபிட்டான கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து மறக்காமல் எல்லோரும், இந்த பிக் பில்லியன் சேல் வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்த லிமிட்டட் பீரியட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.